வெல்கம் டு ஜேஎம்எஸ் கிச்சன். இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல். நான் அதுக்கு வந்து பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு தேவையான வெல்லம் வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பொங்கல் வந்து குழைவாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கூட நம்ம குழைவாக்கிக்கலாம். நம்ம வெள்ளம் பாகு ஊற்றும்போது அப்படியே இது வந்து அரிசியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேகாத தண்ணி மாதிரி வந்துடும். எடுத்துக்கலாம். இதுலையே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பாகு ஊற்றிக்கலாம். நான் வந்து வெல்லம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை ஊற்றுறோம். பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்கு இல்லைங்களா? இதில் நம்ம வறுத்து உங்கள்கிட்ட காமிச்சோம் இல்லையா, அது வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நம்ம இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் யம்மியான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திரும்பி திரும்பி உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டு சாப்பிடுவாங்க. இப்போது இதில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நான் எந்த ஸ்வீட் ரெசிபிஸ்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் தான் விடுவேன். கேசரியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலுமே பாருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க செம்மையாக ஸ்வீட்டான டேஸ்டியான பொங்கல் ரெடிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகிறப்ப அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க. பாய்.